ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யார்ட்டயாச்சும் பேசியாச்சுன்னா, உங்க வீட்ல என்ன சமையல்ன்னு கேட்பாங்க. பீட்ரூட் குழம்பு அப்டின்னா, பீட்ரூட் குழம்பா? அது எப்டின்னு கேட்பாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு, கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் இந்த 3மே போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே, வெங்காயத்த சின்ன சின்னதாட்டு வெட்டி போடலாம். இல்லன்னா மிக்ஸில கொரப்பாட்டு அரைச்சு போட்டுட்டு, இத கொஞ்சம் வதக்கிட்டு, தக்காளிய இந்த மாரி மிக்ஸில அரைச்சு போட்டுக்கலாம். இல்லன்னா சின்ன சின்னதாட்டு வெட்டி கூட போட்டுட்டு 2மே நல்லா வதங்குனதுக்கப்புறம், பீட்ரூட்ட சின்ன சின்னதாட்டு வெட்டி போட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு, இத நல்லா இந்த மாரி வதக்கிட்டு, இதுக்கு சாம்பார் பொடி நம்ம போடணும். சாம்பார் பொடி இல்லன்னா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். நல்லா இத வதக்கிட்டு, இதில வந்து புளி வந்து நல்லா இந்த மாரி கரைச்சி அதையும் போட்டுட்டு, தண்ணி வந்து தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியும் போட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிச்சோனே ஆஃப் பண்ணிடணும். பீட்ரூட் குழம்பு ரெடி. நல்ல சாதத்தில மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பிங்க் கலராட்டு இருக்கும். இந்த மாரி பொரியல் ஏதாவது வச்சுட்டு, அப்பளம் இல்லன்னா இந்த மாரி வத்தல் ஏதாவது பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.